பெற்றவர் வீதியில் பிள்ளையை விட்டெறிந்தால் குற்றமுடையோர் குழந்தைகளா? பெற்ற மக்கள் குற்றமும் அற்று சுயமதிப்பும் விட்டனரே, அர்ப்பணம் செய்தோம் அவர்க்கு. குந்திதேவி, 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 குந்திதேவி. என்னம்மா இது? பெட்டிக்குள்ளே குழந்தையின் குரல் கேட்கிறது. யார் பிள்ளை? என் மகன். என்ன, உங்கள் மகனா? என்னம்மா இது அநியாயம்? மனமாகாத இளவரை பிள்ளை பெறுவது என்றால் அரசுக்கே களங்கம் அல்லவா? இல்லை சத்தியவதி, என் தந்தை குந்தி போஜ மகாராஜா துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய என்னை அமர்த்தினார் அல்லவா? ஆமா. வேள்வி முடிந்ததும் முனிவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். தெரியுமே. வேடிக்கையாக அந்த வரத்தை சோதிக்க நினைத்து சூரியனை வேண்டி மந்திரத்தை உச்சரித்தேன். உடனே சூரிய பகவான் எதிரில் தோன்ற அவர் அருள் ஒளி என் மீது பாய கவச குண்டலத்தோடு கதிரவனை போன்ற ஒரு சிசுவை பெற்றுவிட்டேன். ஐயோ, நான் கன்னி அல்லவா, வழிவருமே என்று கதறினேன். கவலைப்படாதே குந்தி, நீ உச்சரித்த மந்திரத்தின் சக்தியா எனது பரிசுத்த ஆவி உனக்களித்த மகன் அவன். அதனால் உனது கன்னித்தன்மை பழுதுபடாது என்று கூறி ஆதவன் மறைந்தான். கண்ணீரால் நனைத்து என் மகனை கங்கா தேவியிடம் படைக்கலமாக விட்டுவிட்டேன். கவலைப்படாதீர்கள் அம்மா, அந்த ஒளிக்கடவுளை அதை காத்து. வாருங்கள் அம்மா, வாருங்கள். ஏதோ பெட்டி வருகிறது. இது ஏறு குழந்தை? எங்கள் மகன். அப்படியா? திருதராஷ்டிர மகாராஜாவின் தேரோட்டியாகிய உனக்கு ஒரு மகன் பிறந்த விவரம் இதுநாள் வரை எனக்கு தெரியாதே. கங்கை நதியில் ஒரு பெட்டி மிதந்து வர அதில் இந்த குழந்தை கிடைத்தான். அப்படியா? எங்கே? ஆகா, ஆதவனை போன்ற முகவடி. வா மகனே, வா. இது என்ன ஆச்சரியம்! வாரி அணைக்க வா மகனே என்று அழைத்தால் வறியவன் ஏதோ வாழ உதவி கேட்கிறான் என்று எண்ணியதைப் போல தலையில் உள்ள சுட்டியை எடுத்து தானம் கொடுத்து விட்டானே இந்த குழந்தை. அதிரதா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். கொடையும் தயையும் பிறவி குணம். சுவாமி, இவன் வந்த பேழையில் இவனோடு விலை உயர்ந்த இந்த புடவையும் இருந்தது. ஓஹோ, எனக்கு புரிகிறது. பெற்றோரை தவிர பிறர் இச்சேலையை உடுத்தினால் அவர்கள் உடல் அனல் பட்டதைப் போல காந்தும். சுவாமி, உடலில் உள்ள கவசமும் காதில் உள்ள குண்டலமும் இவன் உடலோடு ஒட்டியே உள்ளன. ஆமா, இவன் ஒரு தெய்வ பிறவி. இவனுடைய உயிரை காக்கும் கவசம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. தீரதா, இவன் கர்ண குண்டலங்களோடு பிறந்திருப்பதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்றே பெயர் சூட்டு. கர்ணன் மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவார்,
மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன். வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆ ஆ பெருகி வந்த வெள்ளத்திலே செல்வம் கிடைத்த நாள். அந்த நாளையே ஆண்டுதோறும் கர்ணன் பிறந்த நாளாக கணக்கிட்டு இதுவரை ஆண்டவனை வழிபட்டு வருகிறோம். இன்று அந்த பூஜைக்குரிய நேரம் நெருங்கியும் வெளியே சென்ற மகன் வீடு திரும்பவில்லை. அவன் இல்லாமல் எதை செய்வது? வீர விளையாட்டென்றால் கர்ணனுக்கு வேறு வேலைகள் எல்லாம் மறந்து போகும். அதனால்தான் ரதத்தை இன்று அவரிடம் கொடுக்க வேண்டாம் என்றேன். நீங்கள் கேட்கவில்லை. போ என்று நான் அவனை பின்னின்று தள்ளினேன். இந்த குதிரைகள் ஓயாவது கணைத்து அவனை வா என்று அழைக்கின்றன. அவ்வளவுதான். அவைகளுக்கு முன்னால் அவன் ஓடி விடுகிறான். சரி சரி, அதற்கென்று அவன் வந்ததும் கோபமாக எதுவும் சொல்லிவிடாதீர்கள். அவனிடம் எப்படி கோபப்படுவது? நம் வயிற்றில் பிறந்திருந்தால் ஒருவேளை அது முட்டாளாக கூட இருந்திருக்கும். ஆமா, வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் கர்ணனால் தான் நமக்கு வாழ்வும் சிறப்பும் இருந்து வருகிறது. என்னை வளர்த்த தந்தையே, வளர்த்ததாய் சொன்னதை கேட்டுக்கொண்டே தான் வருகிறேன். வளர்த்த வேண்டாம், உண்மையை சொல்லுங்கள். கர்ணா, சொல்லுங்கள். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் நதியில் ஒரு பெட்டி மிதந்து வந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தபோது சிசுவாக உன்னை கண்டோம். கவச்ச குண்டலத்தோடு நீ காணப்பட்டாய். கர்ணன் என்று பெயர் சூட்டி அன்று முதல் உன்னை எங்கள் மகனாகவே கொண்டோம். என்னை பெற்றவள் யாரென்று தெரியாது கர்ணா. கர்ணா, நீ எங்களை விட்டு போய்விடாதப்பா. பெற்றவளே வேண்டாமன விட்டு விட்ட பிள்ளை நான். எவ்வளவு இழிந்தவனாக இருந்திருந்தால் ஒரு தாய் என்னை வெறுத்திருக்க முடியும். வாழத்தகாதவர் இந்த ஆற்றிலே எரிந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட பாவி போல் உயிர் போல் காத்து வளர்த்து உயர்த்திவிட்ட நீங்கள் கடவுளாயிற்றே. அனாதி கம்மையப்பனாக மாறிவிட்ட உங்களை நான் மறந்தால் செய் நன்றி கொண்டவன் என்ற பாவம் எனக்கு கூடிவிடாதா? நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நான் உங்கள் மகனில்லை என்று நீங்கள் என்னை ஒதுக்கிவிட வேண்டாம். கர்ணா, தெய்வ குழந்தை அப்பாவே, இல்லாவிட்டால் இவ்வளவு பெருங்குணம் கிடைக்குமா? வா, என்னோடு வாப்பா. திருவுருவத்தை ஏந்தி வந்த பேழை இதுதானப்பா. அம்மா, என்னை பெற்றவரே, நீ நல்லவள், நீ நல்லவள். இல்லாவிட்டால் மகனின் வாழ்வுக்காக மணிகளையும் நீ அருகிலிருந்து காப்பதைப் போல் சக்தி அணையாகும் புடவையை உடன் வைத்து அனுப்பியிருப்பாயா? அம்மா, எந்த புரட்டுக்கு பயந்து நீ என்னை உதறிவிட்டாயோ?
கண்ணிலே புரண்டோடிய கண்ணீரின் அளவை காட்டத்தானே என்னை அந்த அளவு தண்ணீரிலே விதக்க விட்டாய் தாய். அதேப்பா, இன்று உன் பிறந்த நாள். ஆற்றிலே கிடைத்த நாள். ஆமாப்பா, நேரம் தவறக்கூடாது. ஆண்டவனை தோழவா. ஆதவரே, கண்ணுக்கு தெரிந்த கடவுளே, எந்த வேறுபாடுமின்றி உலகு வாழ் உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரியும் அப்பனே, உன்னை வேண்டுகிறேன். எல்லா நலமும் எய்து வாழ்வில் என்றும் வெற்றி முறையை எமக்கு வழிகாட்ட வேண்டும். என்னம்மா இது? உடனே தெரிந்த துன்பம் எதுவுமே மறைவதில்லை. குந்தி தேவி, ஆண்டுகள் எத்தனையோ ஆயின. அதன் பிறகு தாங்கள் பாண்டு மகாராஜாவை மணந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் தாயாகிவிட்டீர்கள். இனியும் அந்த மகனை நினைத்தே அழுது கொண்டிருந்தா? சத்தியவதி, எத்தனை காலமானால் என்ன, எவ்வளவு ரகசியமானால் என்ன, சாகும் வரை முதல் மகனை என்னால் மறக்க முடியுமோ? அவனை ஆற்றில் விட்ட அந்த நாளை எண்ணும் போது அம்மா, அதாவது இல்லம்மா, அதோ உங்கள் மூத்த மகன் தர்மராஜா வருகிறார். அம்மா, அம்மா. தர்மராஜா, தம்பிகள் எங்கே? இதோ. அம்மா, இன்று அஸ்கர பரீட்சை அல்லவா? தாத்தா பீஷ்மர், பெரியப்பா திருதராஷ்டிர மகாராஜா, குருமார்கள், விதுரர் அனைவர் முன்னிலையும் வில்வித்தை அரங்கேற்றம் நடைபெறும். ஆசீர்வதித்து அனுப்புங்கள் தாயே. உங்களுக்கு வெற்றியும் புகழும் கிட்ட இறைவன் அருள் புரியட்டும். பீமன் எங்கே? சின்னமா, சின்னமா. என்ன இது? விடுகிறாயா இல்லையா? பீமா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே இருப்பதில்லை. ஏற்கனவே பங்காளி பகையில் இருக்கும் துரியோதனன் அவன் தம்பியை இப்படி துன்புறுத்தியதை கேள்விப்பட்டான். அதிக ஆத்திரம் விட மாட்டானா? அம்மா, இவன் என்னை பார்த்து சிரித்தான். எனக்கு கோபம் வந்து விட்டது. அங்கிருந்து அவனை பந்தாடிக் கொண்டே வந்து விட்டேன். உன் கோபமும் குணமும் சரி சரி. பாவம், மூர்த்தியாகிவிட்டான். நீயே அவனுக்கு சிகிச்சை செய். சரி அம்மா. ஐயா, இதுவரை செய்த சிகிச்சை போதாதா? எனக்கு மயக்கம் தெரிந்துவிட்டது. பீமா, போட்டிக்கு போகிறான். பெரியவர்கள் நிறைந்த சபை. முரட்டுத்தனம் இல்லாமல் அடக்கமாக நடந்து கொள். எப்போதாவது நமக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதுண்டா? பீமண்ணா சொல்வது போல் வலுவில் வம்புக்கு வந்தார். அண்ணாவின் கதையும் என்னுடைய வில்லும் விளையாட தயங்காது. அர்ஜுனா, இந்த பேச்சுக்களை விடுத்து உலகறிய வில்வித்தையில் நீதான் எல்லோரிலும் வல்லவன் என்ற புகழை அடைந்து வா. உங்கள் ஆட்சியே அதற்கு துணை அம்மா. நகுலா, அம்மா. சகாதேவா, அம்மா. ஒவ்வொருவரும் அண்ணனுக்கு அடங்கி மூத்தவர்கள் சொல் கேட்டு நடக்க வேண்டும். தாயே, தாங்களும் எங்களோடு வரலாமே? இல்லை, உங்கள் பெரியப்பாவோடும் பெரியம்மாவோடும் வருகிறேன். நீங்கள் புறப்படுங்கள். அறிவுசால் துணைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் திறம் காட்டினார்கள். அர்ஜுனன் தீரமிக்க பல சாகசங்களை செய்து காட்டினார். இறுதியாக அர்ஜுனன் இப்போது
இந்த மச்சேந்திரம் துணித்து உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கப் போகிறார். வீரவித்தையின் மூலவர்கள் நிறைந்த இந்த சபையில் சிறப்பு தேர்வு செய்யும் தகுதி அவர்களுக்கே உரியதாகும். அதனால் நமது பிதாமகர் பீஷ்மர் அவர்களை என் சார்பில் முன்னின்று ஏனைய குருமார்களோடு பேசி முடிவு கூற கோருகிறேன். இதுவரை நடைபெற்ற விற்போட்டியில் அர்ஜுனன் ஆற்றிய தீரச் செயல்களே அனைத்திலும் சிறப்பாக நின்றது என்பது என்னுடைய எண்ணம். முதலாசான் கிருபாச்சாரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வீர பிரம்மச்சரி பீஷ்மர் சொல்லும் முடிவில் மாற்றுக்குறை எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனன் தான் சிறந்தவன். துரோணாச்சாரியார் அவர்களே, தங்கள் முடிவு? பயிற்சியாளன் தொட்டி எனது மாணவர்கள் அத்தனை பேரிலும் மேம்பட்டவனாக விளங்கியவன் அர்ஜுனன் ஒருவனே. இன்று பலர் அறியதை நிரூபித்து விட்டார். வில்லுக்கோர் விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். என் தம்பி எல்லோரையும் பெரியவன். சத்த வேண்டாம். அப்படி ஒரு சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போட்டியில் என் வீழ்த்திறமை கண்ட பிறகு வீழ்த்திருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். யார் நீ? தாய் தந்தையர் துரோணாச்சாரியாரின் மாணவர்களில் நான் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் பிறப்பறியாதவனின் மறு அவதாரம் தேரோட்டி மகன் என்ற மற்றொரு இழிபிறப்பு. கர்ணா, வில்லோட்டுவது என்பது வீரனுக்கு மட்டுமே சேர வேண்டுவது. இது வெறும் விளையாட்டு கூடமல்ல. இது விளையாட்டு கூடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். காட்டு உன் வீரத்தை. பாருங்கள், பல தலைகள். கண்ணன் நெய்யப் போகும் ஒரே பானம். அத்தனை தலைகளையும் அறுத்தறியப் போகும் அதிசயத்தை பாருங்கள். பாருங்கள், சுழலும் பல வண்ண பட்சிகள். அதில் ஏதோ ஒன்று இல்லை, குறிப்பாக சிறப்பு என்றே குறிப்போம். அது மட்டும் கண்ணனது ஒரே அஸ்திரத்தால் துணிக்கப்பட்டு தலையில் தனியாக விழும். இறுதியாக அதோ மச்சந்திரம். மற்றவர் போல் முன்பார்த்தல்ல, முன்னின்று பின்பார்த்து கண்ணனையும் அம்பு அதை துணித்தே பாருங்கள். துரியோதனா, நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான். விடாதே. இவன் தான் வில்லாளன். வில் என்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன் தான். இனி யாரும் அவையடக்கமின்றி அவசரப்பட்டு துணுக்குத்தான் பேச வேண்டாம். அர்ஜுனா, எனக்கு தெரிந்தவை இவைதான் என்று நினைத்து இருந்து விடாதே. இதனில் உனக்கு அதிகம் தெரியும் என்று நினைத்து இருமாந்து போகாதே. நான் தயார். உனக்கு துணிவிருந்தால் எடுவில்லை. இருவரில் ஒருவர். அவர் எவர் என்று பார்த்து விடலாம். ஆஹா, ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும். கர்ணா, வீண் பேச்சு செயலாகி விடாது. வீரம் இருந்தால் எடுவில்லை. எதற்கும் நானும் தயார். அப்படி வா. அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டிக்கு அழைக்க ஒரு சத்திரியன் தான் தகுதி உடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? பிறப்பால் உயர்ந்தவன், வீரத்திற்கென்று பிறந்தவன், அவனோடு பிறப்பறியாத தாழ்ந்தவன், வீரம் வந்துவிட்டதாக நினைப்பவன் நேருக்கு நேர் போட்டிக்கு அழைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது.
மதிப்பிற்குரிய ஆச்சாரியர், இது என்ன நீதி? இது எந்த தர்மம்? பிறப்பை கொண்டால் வீரத்தை மதிப்பது, அறிவுடைய மகனும் கற்புடைய மாதரும் இன்னென்ன இனத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுவது எவ்வளவு சிரிப்பிற்குரிய விஷயமோ அதுபோலத்தானே வீரத்திற்கு வேலை போடுவதும் பொருந்தும். வெள்ளியினால் கட்டு செய்தால் விளையாடத்தான் உதவும், இரும்பினால் கட்டு செய்தால் வீரத்திற்கு உதவும். இரும்பு தாழ்ந்தது என்று வீரப்போரையே நீங்கள் வெறுத்து விட வேண்டும். அப்போதுதான் உங்கள் தர்மத்திற்கு அர்த்தம் காண முடியும். துரியோதனா, ஆசிரியர்களான நாங்கள் வகுப்பதுதான் தர்மம், அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. நீங்களோ மற்றொரு ஆச்சாரியா துரோணரோ பிறப்பால் சத்திரியர்களா? எதனால் வீர வித்தையை கற்றீர்கள்? எவனோடும் எம்மை இணைத்து பேசாதே, நாங்கள் எதையும் செய்ய தகுதி கொண்டவன். அப்படி என்றால் உங்கள் முடிந்த முடிவுதான் என்ன? அர்ஜுனன் சத்திரியன், அவனை எதிர்க்க மற்றொரு சத்திரியன் தான் முன்வர வேண்டும். கர்ணா, கோவிலே! அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன். என் ஆட்சிக்குட்பட்ட